யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த வேத பகுதியை வாசிக்கும்படி கேட்கிறேன். எரேமியா 32 26 27 வசனங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த காலை வேளையிலும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை இது. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. நல்லா பக்கத்தில் பார்த்து சிரிச்சு திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் இருக்குன்னா சொல்லுங்க, என் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு நாமம் உண்டு, எல் ஷடாய். சொல்லுங்க, எல் ஷடாய். நல்லா சொல்லுங்க, எல் ஷடாய். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். இதை எங்கே நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதல்ல எல்ஷடாய் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட, தமிழில் அந்த வார்த்தை இருக்காது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பொருள் இருக்கும். ஆனால் எல்ஷடாய் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இடம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, காத்திருப்பின் எல்லையில் இருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அவருடைய நாமத்தை அவர் என்ன சொல்கிறார்? நான் எல்ஷடாய் தெய்வமாக இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன், என்னால் முடியாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். 7 மாதங்கள் கர்த்தர் வழி நடத்தினார், உண்மைதான். அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்ற அங்கலாய்ப்பில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ளவர், நான் எல்ஷடாய் தெய்வமாக இருக்கிறேன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என் தேவன் எல் ஷடாய். உங்களுக்கே சொல்லிக்கோங்க, உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே. நல்லா வரமாட்டேங்குது பாருங்க, நல்லா சொல்லுங்க, ஆத்மாவே என் தேவன் எல் ஷடாய் தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். நான் எந்த நிலைமையில் இருக்கிறேனோ அதையெல்லாம் தாண்டிலும் மேலான ஒரு தேவனை நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் எப்படி நம்ம வழி நடத்த போறாரு? God loves to manifest his power through his people. தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனங்கள் மூலம் வெளிப்படுத்துவதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஆல்ரெடி தம்முடைய மகிமையை உலகத்தில் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். எப்படி? இயற்கையின் மூலமாய். எத்தனை பேர் இதெல்லாம் ரசிப்பீங்கன்னு தெரியல. எனக்கு வானத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இந்த சூரிய கதிர்கள் அப்படி வர்றது, அழகாக ஆண்டவர் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சது. சில நேரத்தில் நின்று பார்ப்பேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னைக்கு கலர் எவ்வளோ அழகாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பர்பிள் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எதை காட்டுகிறது? என் தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. ஆமென் சொல்லுவோமா? பீச்சில் போய் உட்காந்து பார்க்குறோம், நல்லா விளையாடுறோம். ஆண்டவர் அழகாக கடவாது இருக்கிற எல்லையை என்ன வச்சிருக்கிறாரு? பீச்சில் வச்சிருக்கிறார். நீ இதுக்கு மேலே மிஞ்சி வராத, இறையாதே, அமைதலாக இரு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் சில காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடுறோம், பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போயிடுறோம், குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடுறோம். ஏன்? என் தேவன் எல்ஷடா என்பதை மறந்து போகிறதுனாலே, அவரால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறத மறந்து போகிறதுனால இன்னைக்கு ஆண்டு நம்ம பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நான் மாறினாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. அவர் இன்றைக்கும் செய்ய நினைக்கிறதை செய்து முடிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை டெட் எண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். இதுக்கு மேலே டெட் எண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சில நேரத்தில் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது முட்டு சந்து வந்துடும் பார்த்தீங்களா? அதுக்கு மேலே எங்கே போகிறது? வீட்டு மேலேயா தாண்டி போகிறது? முடியாது. இதுக்கு மேலே வழியே இல்லை, அவ்வளோதான், எங்கே போகிறதுன்னு தெரியல. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்துகள்லாம் வரும். இதுக்கு மேலே போய் முட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வழியே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வழியே கிடையாது. இப்போ நல்லவங்க மாதிரி சொல்லாதீங்க, வீட்டில் என்ன புலம்புறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வழியே இல்லை. நல்லா சொல்லுங்க, வழியே இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. டெட் எண்ட். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை. அப்படியே மூச்சு வாங்க முடியல, இப்படி திரும்ப முடியல, அப்படி திரும்ப முடியல, அவ்வளோதான். இங்கே இருக்கிற வரைக்கும் இருந்து செத்துற வேண்டியதான். தெர் இஸ் நோ வே. என் கதை முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, கதை நல்லா சொல்லுங்க. அப்படிதான் இன்னைக்கு உட்காந்துருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், மனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அடைக்கிறவர், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறார்கள். ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சூழ்நிலையில அவங்களா புலம்புறாங்க. வாசிக்கலாம் எங்க நடக்கிறது என்று சொல்லி. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். யாத்ராகமம் 14:5. 14ல 5. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது எப்ப இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் சிறையிருப்புல இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குகிறதற்கு ஒரு மோசேயை அனுப்பி, மோசே போய் பார்வோனோட பேசி, ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது, வாதைகள்லாம் அனுப்பி, கடைசியில பார்வோன் மனசு என்ன சொல்றான்? போ, உன் ஜனங்களோட கூட கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நீ என்ன செய், போ. இவங்க 6 லட்சம் புருஷர் ஆடல் பாடலோட அப்படியே கொள்ளையாடின பொருட்களோட சந்தோஷமா கடந்து வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஜாய். ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார், நான் எகிப்துல இருந்து என்ன செஞ்சேன், புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை பாட்டு பாடிட்டு வந்திருப்பாங்க. விடுதலை 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 அப்படின்னு பாடியிருக்கலாம். சந்தோஷமா பாடிட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. கொஞ்ச நேரம் கூட சந்தோஷம் இல்லைங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்தவங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்குதா? நீங்க வீட்டில் சொல்றத நான் இங்க சொல்றேன், ஓகேவா? அதனால ஒரு மாதிரிலாம் பார்க்காதீங்க. பக்கத்துல பார்த்தவங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியுதா? அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஒரு ஜாய்ஃபுல்லா ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு யோசிக்கிற அந்த நேரத்துல திரும்பி பார்த்தா பார்வோனோட சேனை அப்படியே கட 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 கடன்னு யோசிச்சு பாருங்களேன். ஹார்ட் பீட்லாம் ஏறி இருக்கும். அப்படியே சவுண்டோட பார்வோன் வரான். இதை பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு திகில் வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எகிப்துல இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிசாசுக்கு உங்க மேல பிரச்சனையே கிடையாது. ஆனா என்னைக்கு எகிப்துல இருந்து வெளியில வர நீ தீர்மானிக்கிறியோ, the enemy is disturbed. நீ எகிப்துல இருந்து விடுதலை ஆகி வெளில வரும்போது பிசாசுக்கு சமாதானமே கிடையாது. போடுவீங்களா அந்த பாயிண்ட்?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எகிப்துல இருந்து வெளில வரும்போது பிசாசுக்கு நிம்மதியே இருக்காது. அடிமைத்தனத்துல இருக்க வரைக்கும், வாழ்க்கையில பாவ கட்டு இருக்க வரைக்கும், நீ பிசாசோட எல்லா காரியத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆகி நான் கர்த்தருடைய வழியில போனோம், ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற முடிவுக்கு நேரா போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறியோ, அப்ப அவன் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸே இல்லை, உங்க வாழ்க்கையில போராட்டமே இல்லை அப்படின்னா நீங்க தேவனுடைய வழியில இல்லை. எங்க இருக்கிறீங்க? நல்லா கரெக்டு தான், நல்லா சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க? பிசாசோட ராஜ்யத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தாங்கப்பா, போராட்டம் இல்லாத வாழ்க்கையை தாங்க, ஒரு என்னை சுற்றி ஃபுல்லாக சமாதானமாக இருக்கணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. 2 இடத்துல தான் அது நடக்கும். ஒன்று எகிப்தில் இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும், இல்லை பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா அது இருக்கும். ஓகே, ஒன்று அங்கே ஆண்டவர் கொண்டு போவார், இல்லாட்டி எங்கே கொண்டு போயிடுவார்? அங்கே கொண்டு போயிடுவார். அப்போ எகிப்தில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் என்னைக்கு நான் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அறுத்து விட்டு, எல்லா அடிமைத்தனத்தையும் அறுத்து விட்டு, ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் கடந்த வாரங்களா, என் வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை இருக்கு அதுலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தீர்மானம் பண்ணி பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு நேராக போகணும்னு நான் தீர்மானம் பண்ணும்போது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. இங்கேருந்து அனுப்பிட்டான் பார்வோன், கிளம்பி போங்க அப்படின்னு. குட்டி போட்ட போன மாதிரி சுத்துறான். ஐயோ இவன் நல்லாயிட்டானே, இத்தனை ஜனங்கள் போயிட்டாங்களே, இவங்க ஆசீர்வாதமான கானானுக்கு போக போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டானா, அவனும் அவனோடு இருந்த ஆட்களும் மனம் வேறுபட்டு. திரும்ப அந்த வசனத்தை போடுங்க, வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு. அதே தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க பாவ சேற்றுல இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, போராட்டங்கள் வராது. ஆனா என்னைக்கு ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கும் போது எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உன்னை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு நான் உண்மையுள்ள தேவனா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளோ போராட்டம் அவங்களுக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும், அவனுடைய எரிச்சலின் ஆவி இருந்தாலும், அதன் மத்தியில ஆண்டவராகிய தேவன் எல் ஷடாயாய் வெளிப்படுவார். அவன் டிஸ்டர்ப் ஆக ஆக பிரச்சனைகள் அதிகமானாலும் இஸ்ரவேலின் தேவன் அவர் யெகோவா நிசியாய் வெற்றி கொடியை ஏற்றுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நம்மகிட்ட சொல்கிற காரியம் என்ன? சோர்ந்து போகாத. நீ ஒரு சின்ன படி எடுத்து வைக்கும்போது, ஆண்டவருக்குள்ளே ஒரு சின்ன தீர்மானத்தை எடுத்து வைக்கும்போது, நீ எகிப்திலேருந்து புறப்படும் போது அவன் நிச்சயம் டிஸ்டர்ப் ஆவா. அதை பார்த்து நீ சோர்ந்து போகாத. உன் ஓட்டத்தில் நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கு முன்பாக எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிவந்த சமுத்திரங்கள் வந்தாலும் அதை 2ஆய் பிளப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். நல்லா சொல்லுங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு வாக், ரன். நம்ம சொல்கிறோம்ல, நடக்க முடியல ஆண்டவரே, என்னால் நடக்க முடியல. அழகாக ஒரு பாட்டு இருக்குதுல, நடக்க முடியல டாடி, நடக்க முடிய, இதெல்லாம் நல்லா பாடுங்களா? சேர்ந்து பாடுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நம்ம அப்படி பாடுறோம்ல, நடக்க முடியல ஆண்டவர், என்ன செஞ்சுக்கோங்க, தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? உன்னால நடக்க முடியலையா, ஓடு. உனக்கு பலன் இல்லையா, நடக்கிறது கூட உன்னால் முடியலையா, ஓடு. பிசாசு உன்னை டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னா நீ என்ன தெரியுமா செய்யணும்? நீ அவனை டிஸ்டர்ப் பண்ற காரியத்தை செய்யணும். அவனை எது டிஸ்டர்ப் பண்ணோம், அவனை எது கிரியை செய்ய விடாம தடுக்குமோ அதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ரொம்ப சோர்வான நேரத்தில் போகும்போது ஒரு மெடிசன் அவங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு மருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்ல கர்த்தரை ஆராதிங்க, அந்த இடத்துல விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற அநேகர் நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. பிசாசு டிஸ்டர்ப் ஆகிட்டா, உங்களுக்கு விரோதமாக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அவனை டிஸ்டர்ப் பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊரா லதா ரபா லபா, நல்ல 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 விடுதலை இந்த இடத்துல உண்டாகிறத நான் காண்கிறேன். உங்களுக்கு மியூசிக் வேண்டாம், ஆராதனை நடத்த வேண்டாம். உன் ஆத்துமா கர்த்தர் மீது பிரியமா இருக்கும் என்றால் நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. பிசாசு உன்னை நெருங்குவதில்லை, பிசாசு உன்னை நெருங்குவதில்லை. பரலோகத்தின் தேவனை நீ உயர்த்தும் போது ராகாபா லாதா ராகாபா பாபா பா, உனக்கு விரோதமாய் கிரியை செய்யும்படியாய் எழும்பி இருக்கிற சத்துருவும் அவனுடைய சேனைகளோ ஒன்றுமில்லாமல் போகிற நேரம் ரீகா லாதா லாகா ராபா பாபா. நல்ல நல்ல வாய்களை திறந்து இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நீ கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தருகிறார், உன் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தருகிறார். பெற்றுக்கொள் ரீகானா தலா ரபா ஷகா லதா ரபா ரபா ரபா. விடுதலையோடு கர்த்தரை துதி, விடுதலையோடு கர்த்தரை துதி. ஷகா லதா ரபா 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 ரபா. ஓ ரமா லா ராகா ரபா. சபையை பிசாசனை இரிட்டேட் பண்ணுகிற நேரம் ராஜாவே தொழுது கொள்ளும் போது, தேவாதி தேவனை தொழுது கொள்ளும் போது சத்துரு வெக்கப்பட்டு போகிறா. உன் வீட்டின் எல்லையை விட்டு ஓடி போகிறா, உன் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறா, உன் ஊழிய பாதையில இருந்து ஓடி போகிறா, உன்னுடைய எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற காரியங்களை இருந்து ஓடி போகிறா. ஓரா லாகா பா ரபா. நல்ல துதி ரிகலா தரபா ஷகா லதா ரபா ரபா. ஓ ராமா கா லதா ரபா 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 ரபா. ஆண்டவரை நோக்கி நீ துதிக்கும் போது அவனுக்கு அது அருவருப்பா இருக்கும், அது அவனுக்கு அருவருப்பா இருக்கும். அவனை இரிட்டேட் பண்ணுகிறாய். ரிகாலதா லபா ரபா ரபா. நல்ல சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. உன் சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தரை துதி, உன் பலவீனத்தின் மத்தியில கர்த்தரை துதி. ராஜாவை துதி. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உனக்குள்ள கிடந்து வருகிறது, ஒரு துதியின் அபிஷேகம். இந்த மாதம் முழுவதில் கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். எழும்பு ராகாபாபாலா தீராலா கதீரா மாலா ஷகா லதா ரகாலா துரபா. ஓ நாமா காலா தரபா லபா ரபா 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 ரபா. ஓ லீதா ராகா லபா ரபா ரபா ரபா. எங்களை சிறைப்படுத்த விரும்புகிற சத்துருவை நாங்கள் சிறையாக்குகிறோம். ஷியாலாகா ரமாலா கரபா பாபா பாலாகா ரபா லபா ரபா. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Let the devil be disturbed. பிசாசு டிஸ்டர்ப்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து எங்கள் வாழ்க்கையை நெருங்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் டிஸ்டர்ப்டாக இருக்கட்டும் ஐயா. எங்களுக்கு துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. இந்த காலை வேளையில் அறிக்கை செய்கிறோம், எல் ஷடாய் எங்கள் தெய்வம், எல் ஷடாய் எங்கள் தெய்வம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டத்தின் பாதையில போகும்போது, ஒரு பிரச்சனையின் மத்தியில போகும்போது பிசாசை மகிமைப்படுத்தாதீங்க. அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று மாற்றி ஒன்று என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நெகட்டிவ் டிக்ளரேஷனே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையை மோசமாக்கிட்டான், என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான், ஆனாலும் பண்ண முடியாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் இதில் நான் நம்பிக்கையா இருப்பேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஹல்லேலூயா சொல்லுவா. ஹல்லேலூயா. முதலாவது, இந்த டெட் எண்ட் சிச்சுவேஷன்ல பார்க்கிறோம், பிசாஸ் டிஸ்டர்ப் ஆயிட்டான், எனிமி டிஸ்டர்ப் ஆயிட்டான், திரும்ப ஏதாவது செய்யலாம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்ப வாசிக்க வேண்டாம். 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணிட்டு வந்த உடனே பிசாசு வந்து சோதிக்கிறான். அவனால் முடிஞ்ச எல்லா சோதனையும் பண்ணிட்டு கொஞ்ச காலம் அவன் போனானான். பக்கத்து பார்த்தவங்க கொஞ்ச காலம். போராட்டம் வந்து நிறையா. சொல்லுங்க, போராட்டம் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? சொல்லுங்க, போராட்டம் நிறையா. கொஞ்சம் இளைப்பாறுதல் எங்க எவ்வளோமா?
கொஞ்ச காலம் விட்டுட்டு திரும்ப வருவான். ஆனால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? அநித்தியமான இந்த உலகத்தில் தான் போராட்டம். நித்தியமாய் நான் தேவனோடு இருக்கும்போது மகிமையில் நான் தேவனோடு கூட இருப்பேன். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவன் டிஸ்டர்ப்டாக தான் இருப்பான், ஆனால் நான் சோர்ந்து போகக்கூடாது. அவனை டிஸ்டர்ப் பண்ணணும், அவனை இரிட்டேட் பண்ணணும். ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் எல் ஷடாயா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2வது வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்ராகமம் 14:17. சத்தமா வாசிங்க. இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். மன்னிக்கணும், 7ஆம் வசனம் 14:7 வாசிங்க. பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் பாருங்களேன். சும்மா போல, அவன் டிஸ்டர்ப் ஆன உடனே சும்மா போகல. எப்படி போகிறான்? he will fight with all his strength. அவன் கடினமாய் போராடுவான். ஒரு பிரச்சனையை நான் பாஸ் பண்ணிட்டேன், ஒரு இடத்துல ஆண்டவருடைய கிருபையை நான் பார்த்துட்டேன், என்னுடைய பிரச்சனையை நான் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னா அவன் திரும்ப எப்படி வருவானா? கடினமாக வருவானா. பார்வன் என்ன செய்யறான் அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ரதத்தெல்லாம் கூட்டிட்டு போறான். அவனுடைய பெஸ்ட் வீரர்களெல்லாம் கூட்டிட்டு போறான். நீ என்ன ஆண்டவருக்கு நன்றி சோத்திரம் சொன்னியா? உன்னை ஒரு பிரச்சனையிலேருந்து அவர் விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு ஆண்டவர் துதிச்சியா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிற எல்லா பலத்தோடும் போராடுவான். அவன் இருக்கிற எல்லா பலத்தோட போராடுறான் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இருக்கிற எல்லா பலத்தோட கூட போராடணும். ஹல்லேலூயா. நமக்கு என்னங்க பலன் இருக்கு? வீட்டில் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கீங்களா? ஜெபம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய போராயுதம். ஆமென். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் இருக்குது. அவன் எல்லா பலத்தையும் கொண்டு வரும்போது நான் முழங்கால நின்று ஜெபிக்க பழகுவேன் என்றால் ஆண்டவர் எனக்கு பலனை தருவதற்கு உண்மையில தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில், போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ரிவ்யூக்கு. அப்போ முதல் நாள் நாங்கள் போகும்போது டாக்டரை பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த நோயுடைய ட்ரேஸ் முன்னாடியே இருந்துச்சு, சரிங்களா? அது வந்து லைட்டாக வளருது, தண்ணியெல்லாம் கோத்துருக்கு, இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமா? என்னடா அது ஒரு டிஸ்டர்ப், அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான். இவங்க என்ன இவ்வளோ நடந்தோ இவங்க ஜாலியாக சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆராதிக்கிறாங்க, கவலைப்பட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஆயிட்டு அடுத்த ஒரு பொட்டலத்தை ரெடி பண்ணி இருக்கிற வீரியத்தோட எல்லா காரியங்களையும் வச்சுட்டு வரான். இப்போ இது கேட்ட உடனே விசுவாசம்லாம் இருக்குது, அவரை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை. ஆனால் மனசில் ஒரு சின்ன என்னது வருத்தம், என்னடா இது இப்படி திரும்ப வேதனையில் போனோமா அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு கேபு புக் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வர வழி. அப்போ ஆண்டவர் பாருங்களேன், ரொம்ப நல்ல தேவனாக இருக்கிறார். நாங்கள் வந்துக்கிட்டு இருந்த ஆட்டோவில் நான் எங்கள் அம்மாகிட்ட காட்டிக்கிட்டே வரேன், இந்த சர்ச்சுக்கு நான் இன்றைக்கி வந்தேன்ல, இந்த சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு 2-3 இடத்த காட்டின உடனே அந்த ஆட்டோ டிரைவர் கேட்டார், நீங்கள் எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு ஆரம்பித்தார். போகிற எல்லா இடங்களிலும் ஆத்துமாவை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். அங்கே ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்களுடைய இதெல்லாம், நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்புறம் நான் ஆரம்பித்தேன். 2 பேரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அந்த முஸ்லிம் சகோதரனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய அட்ரஸ்லாம் வாங்கிட்டு நம்ம சர்ச்சில் இருந்து சந்தோஷ் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு ஒரு பைபிளும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. சபையை தாண்டி தான் போனோம். பாருங்கள், வழக்கமாக ஷார்ட்கட்டில் போயிடுவான் ஆட்டோ கேப் புக் பண்ணா. ஆனால் அன்னைக்கு டிராஃபிக்காக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி தரமணியை சுற்றி சர்ச்சு வழியாக வழக்கமான நேரத்தை விட அதிக நேரம் அந்த டிரைவர் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிசாசு போராடுவான், நான் உட்காந்து அழுகிறதுக்கு இல்லை, என் வாழ்க்கையில் நான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையிலும் சிறைப்படுத்தினவனை சிறையாக்குவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா.
சரி அன்னைக்கு அப்படி அப்படின்னு அடுத்த நாள் சொல்லிட்டாங்க, ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க, தண்ணி கோத்திருக்கு, இதெல்லாம் எடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ப்ரொசீஜருக்காக போயிருக்கிறோம். என் பக்கத்து சீட்டில் ஒரு 3 கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க, ஒரு அக்கா தங்கச்சி, இன்னொரு ஃப்ரெண்டு. அப்படியே ஸ்லோலி கேட்க ஆரம்பித்தாங்க என்கிட்ட. அந்த பொண்ணு கேட்டா, பாட்டிமாவுக்கு முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, கீமோ முடிச்சா முடி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஆமாப்பா எங்கள் வாழ்க்கையில் வளருது அப்படின்ட்டு. அங்கே திரும்ப கதையை ஆரம்பித்தோம். எப்படி கர்த்தர் எங்கள் பலனாக இருக்கிறார், மற்றவங்களுக்கும் நமக்கு எப்படி வித்தியாசத்தை கொடுக்குறார். இதெல்லாம் கேட்கும்போது வயசை கேட்டோன்னே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டா. வாலிப பொண்ணு, அப்பா அம்மா 2 பேருக்குமே, அந்த அக்கா தங்கச்சிக்கு அப்பா அம்மா இல்லை. சின்ன பிள்ளை வந்து நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போகிறோம் எல்லாம் சொல்லுது. ஆனால் சின்ன பொண்ணு பின்மாற்றத்தில் இருக்க, ஆண்டவரை பற்றி அதுக்கு தெரியவே இல்லை, அது சொல்லவே இல்லை. எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டாங்க, நான் வெளில உட்காந்துருக்கிறேன். இந்த 3 பிள்ளைங்களும் இருக்க. ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், அந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு உன்னுடைய கதையை சொல்லு. இப்போ ஐஸ்வர்யா அந்த பொண்ணு பேர். நான் கூப்பிட்டு சொன்னேன், நான் என் சாட்சி உனக்கு சொல்லணும்னு தோணுது. பேச ஆரம்பிக்கிறேன், அவள் தள்ளாடுறான். அவளுக்குள்ள அந்த பிசாசு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ நான் உடனே கீழே விழ போச்சு, கையை பிடிச்சி உட்கார வச்சு நான் அந்த பிள்ளைகிட்ட என் கதையெல்லாம் சொன்னேன். அவள் அறிக்கை செஞ்ச காரியம், ஆன்ட்டி சொல்கிறத நான் கேட்கணும்னு என் மனசு சொல்லுது, ஆனால் எனக்குள்ளே என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது. அந்த இடத்துல ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகவும், அந்த பிள்ளைக்கு சுவிசேஷத்தை சொல்லவும். அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்க, எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காகன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவங்கள சபையை கூப்பிட்டுருக்கேன், ஒரு நாள் வருவாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் சத்துரும் நிறைய காரியங்களை போராடும். நீ சோர்ந்து போகிறதுக்காக இல்லை, நீ ஜெபத்தில் தேவனுக்கு நேராக கரங்களை ஏறெடுக்கும் போது உன்னுடைய துக்கத்தின் நாட்களில், உன்னுடைய போராட்டத்தின் நாட்களில் பரலோக தேவனுக்கு உன் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் எவ்வளோ போராடினாலும், நல்லா போராட்டமாக தான் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அவன் எவ்வளோ போராடினாலும் நீங்கள் அதிகமாக போராட முடியும். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, இதில் சுவாரஸ்யமான ஒரு காரியம், போராடும் போது அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன், நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா நிசியா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நல்ல ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு போராடும்படியாய் போராளி ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். சபையே, நீ சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிற, உன் ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற, ஆண்டவரை தேடுறதுல சோர்ந்து போயிருக்கிற ஒரு சிலர் இந்த இடத்துல உண்டு. ஆண்டவரே ஏதாவது ஒரு கிரியை செய்யுங்க, என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் நீ எழுமணும்னு விரும்புகிறார். ராபா காலா தாராபா. ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றும்படி எல்லா வாய்களை திறந்து போராடி ஜெபம்னுங்க பாப்பா. ஹலா ராகா தாராபா. நீ இழந்து போன ஜெப கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவே, மதிய நேரத்தில் ஜெபம் பண்ணுவே, இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவே. ஓ ராமா காலா தாராபா. கர்த்தரதை திரும்ப தருகிறார். வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை இந்த ஆகஸ்ட் மாதம் வாழ்க்கையில் நீ ஜெபத்தில் வளருகிற மாதமாய் இருக்க போகிறது. உனக்கு விரோதமாய் எல்லா பலத்தோடும் போராடுகிற பிசாசை பார்த்து நீ அதிகாரத்தோட முழங்கால் யுத்தம் செய்யும்படியாய் கர்த்தருனை அழைக்கிறார். ராகாபா லாதா ராபா. வாய்களை திறந்து கேளுங்க, கேட்கிறவனை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவரே ஒரு ஜெபத்தின் ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஊரா லாகா மாரா காத்தா ராபா லபா ராபா ராபா. பெற்றுக்கொள் ஒரு ஜெபத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். முழங்கால் யுத்தம் செய்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பிசாசு உன்கிட்ட வந்து சொல்றா, உனக்கு பலவீனமா இருக்குது, உன்னால ஜெபிக்க கூடாது என்று சொல்லி எதிர்மறையான காரியங்களை சொல்றா. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் உனக்குள்ள கடந்து வருகிறது, ஒரு அபிஷேகம் உனக்குள்ள கடந்து வருகிறது. ராலா காரா பாபா. பேசு கொஞ்ச நேரம் பேசு. கர்த்தருடைய நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜெபத்தின் வல்லமை கர்த்தர் ஊற்றுகிறார். ராகமா லாகா ராபா ராபா. நீ இருக்கிற இடங்களில ஒரு ஜெபாவி ராமா ராபா பாலா ராரா. எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ரிகாலா தரபா பாபா பாபா பாபா. ஓ ஷகலா தா ரபா ரபா லபா ரபா. ஓ ரபா பாபா பாபா. பெற்றுக்கொள். விடாதே. ரியா லகா ரபா லபா பாபா பாபா பாபா. ஓ ஷகலா தரா லகா ரபா பாபா 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 பாபா. அந்த நிரப்புகிற சபே, ஜெப ஆவியில நீ சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய எழுப்புகிறார். ரகா லபா ரபா லபா ரபா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியடிக்கப்படுகிறது.
கனநித்திரையின் ஆவியை கர்த்தர், ஹல்லேலூயா, கனநித்திரையின் ஆவிகளை கர்த்தர் உடைக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். நல்ல கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ராபா லாபா. அண்ணாள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி ஜெபித்தா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கிருபை உனக்கு தருகிறார். கர்த்தர் அந்த கிருபையை தருகிறார். மன கிளேசத்தினால நிரம்பி போய் இருக்கிற, மன துக்கத்தினால இருக்கிற நீ மனிதர்கள் முன்பாக அழுவதற்காக அல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக கதறி அழும்படியான கிருபையை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்காள் ஸ்ரீகா பாபா லாகா ராபா பாபா பாபா பாபா. அறிக்கை செய், நான் விட மாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபை போல போராடி எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். என் வாழ்க்கையில பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ராகா பாபா பா லாகா ராபா லபா ரபா ரபா. கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஒரு ஜெபாவினால் ஆண்டவரை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஷகா பாபா பாலகா ரபா. பெற்றுக்காள் விடாதே. ஓ ரபா பாபா பாபா லகா ரபா பா. இஸ்கந்து போவதற்காக அழைக்கப்படவில்லை. ஓ ராணா காபா லபா ரபா பாபா பாபா பாபா. பெற்றுக்காள் கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. விடமாட்டேன். எலியாவை போல நான் விடவே மாட்டேன். அண்ணால போல ஆலயத்தை அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தை அழுது நான் ஜெபித்திடுவேன். ஷகா பாபா பாபா பாபா. அறிக்கை செய்யுங்க. அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். எல்லா மன சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு நீங்கி போகிறது. ரிகா பாபா 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 பாபா. எதுக்கும் சந்தோஷமாய் மாறுவரை ஜெபித்திடுவேன். எதுக்கும் சந்தோஷமாய் மாறுவரை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். எல்லா மன துக்கம், மன கிளேசத்தை ஆவிகள் நீங்குகிறது. பெற்றுக்காள் கர்த்தருடைய மன மகிழ்ச்சியினால நிரப்புகிறார். ஓ ராலா ராபா லாகா ராதா ராபா பாபா பாபா. அவன் எவ்வளவு போராடினாலும் ஆண்டவரே நான் போராடுவேன், முழங்கால போராடுவேன். உன்னதமான தேவனை நோக்கிய கரங்களை ஏறெடுப்பேன். ஷகா பாபா பாபா பாபா. சபையை இழந்து போன ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப தருகிறார். பெற்றுக்காள் ரிகா லாதா நிகா பாரா லாதா ரபா. ஓ ஷாகா லாதா ரபா பாபா பாபா. ஆமென். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை சுதந்தரித்துக்கொள். ஓ நாகா பாரா பாலகா ரபா பாபா 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 ராகா ரபா. ஓ ஷாகா லாதா ரபா ரபா லாகா ரபா பாபா பாபா. அநேகருக்கு விடுதலை கூறுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ சிறையிருப்பில் இருக்கிற காரியத்திற்காக அழைக்கப்படவில்லை, நீ சோர்ந்து போறதுக்காக அழைக்கப்படவில்லை. உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதி. காலை நேரத்தில் ஆண்டவருடைய சொத்தம் உன்னை எழுப்போம். நீ எத்தனை அலாரம் வச்சாலும் எழும்ப முடியாது, ஆனால் கர்த்தர் உன்னை எழுப்புவார். என் பிரியமே, உன் பேரை சொல்லி அவர் அழைப்பார், உன் பேரை சொல்லி அவர் கூப்பிடுவார். எழும்பி முழங்கால நின்று ஜெபமனே ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்கள் என்னை தொட்டு எழுப்புங்க, நான் ஜெபிக்க போகிறேன். இரவு நேரங்களை உன் கண்களுக்கு ஆண்டவர் நித்திரையை வரவிட மாட்டார். ராத்திரியில முதற் ஜாமத்தில் கூப்பிடு. நீ ஜெபிக்க உன் வாழ்க்கையில மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தருகிறார். ஆண்டவரே, நாங்கள் போராடுகிறவர்களாய் மாற உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், முட்டை சந்தில் நான் நிற்கும் போது டெட்லைன்
டெட் எண்ட் சிச்சுவேஷனில் நான் இருக்கும்போது பிசாசு வந்து அவன் சமாதானமாக இருக்க மாட்டான், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். என்ன அடுத்து செய்யலாம் அப்படின்னு தீவிரமாக காரியங்கள் பிளான் போடுவான். அப்போ நான் என்ன செய்யணும்? துதிக்கணும் கர்த்தரை நோக்கி. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் எந்த நேரத்துலையும் துதிப்பேன். யோபு மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? யோபு மாதிரி துதிங்க. அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் கொடுப்பார், நல்லா சொல்லுங்க. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எடுப்பார், அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த உணர்வு வரணும். ரெண்டாவது பார்க்குறோம், அவங்க போயிட்டாங்க, எகிப்துலேருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே அவன் முன்னாடி இருந்தது காட்டிலும் அதிக பலனோட வரான். நீ விடுதலை ஆயிட்ட அப்படின்னா அவன் ரொம்ப பலத்தோடு வருவான். அடுத்தடுத்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் செய்ய வேண்டியது ஏன் முழங்கால்களை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவனோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு வருவான், பிரிவினையை கொண்டு வருவான், சண்டையை கொண்டு வருவான், தரித்திரத்தை கொண்டு வருவான், பிரச்சனை போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனால் அதன் மத்தியிலையும் நான் முழங்காலில் நிற்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையில தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒன்றும் இல்லாதவராக இருந்தால் சோர்ந்து போய் உட்காரலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நான் ஆராதிக்கிற தேவன் எதையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எதுக்குங்க கவலை? அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வழி நடத்துவார், மரண பரியந்தான் நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவது சத்துரு என்ன செய்கிறான்? வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நான் டெட் எண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும் போது, சோர்ந்து போய் இருக்கும் போது பிசாசு பண்ற மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா பயமுறுத்துவான். he will threaten you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயமுறுத்துவான். பயம் இருந்தால் மூஞ்சியை பார்த்தா தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? அது அப்படியே வந்து கப்பெல்லாம் கவுந்து அப்படியே நொறுக்கப்பட்டு சிரிப்பே வராதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயம் வந்துச்சுன்னா சிரிப்பே வராது. நீங்கள் போய் அவங்ககிட்ட சிரிச்சு பாருங்களேன் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் ஸ்மைல் என்ன செய்வாங்க? விடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே படக் 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 அவன் பயமுறுத்திக்கிட்டே இருக்கான் பாரு. அதை ஒரு சின்ன சந்தோஷம், நான் சொன்னேன்ல, சின்ன சந்தோஷங்களை ஆண்டவர் தருவார். போராட்டம் பெருசாக இருந்தாலும் அங்கங்கே சின்ன சந்தோஷத்தை தருவார். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கும் போது பிசாசு வந்து சொல்லுவான், அவசரப்படாத, இன்னைக்கு தானே நடந்துச்சு, இன்னைக்கு நைட்டு முடிக்கிறதுக்குள்ளே பிரச்சனை வருதா இல்லையா பாரு அப்படின்ட்டு அவன் என்ன செய்வான்? சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் எதை திரும்ப எதிர்பார்க்குறாரு? அந்த சின்ன சந்தோஷத்தை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். ஹல்லேலூயா. சொல்ற பாருங்க, சொல்லுங்க, என் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்போவே உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா கசக்க பாவக்காயை கொடுத்து மூஞ்சியெல்லாம் சுழிச்சு போயிருக்கீங்க. சிரிங்க பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தில் தான் சந்தோஷம் இருக்குது. நல்லா சிரிங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன். நல்லா பலனா சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன். பார்க்கும்போது கேட்கணும், அவன் பயமுறுத்துவான் தான். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரோடு கூட போராட்டம். மலைக்கு இந்த பக்கமா கோலியாத் நிற்கிறான், மலைக்கு அந்த பக்கமா இஸ்ரவேல நிற்கிறாங்க. ஒரே ஒருத்தர் வந்து டெய்லி வந்து சத்தம் போட்டு சிரிக்கிறான். யாராவது ஒருத்தர் வீரமுள்ளவங்க இருந்தா வாங்க, ஒரே ஒரு ஆள் என்னை முறியடிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்களா உங்களுக்கு அடிமை, இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை அப்படின்ட்டு இத்து போன ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்? சொல்லிகிட்டே இருக்கிறான். பிசாசு அது போல தான் சொல்லிகிட்டே இருக்கிறான். பயந்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்கள் போல. ஆனால் பலனே இல்லாத
ஆயுதமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு தாவீது அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியத்தை அறிக்கை செய்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசுவதற்கு நீ எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தின சத்ருவுக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்த போது ஆண்டவர் அவன் ஜெயம் கொள்ளும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்க போறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை போல கும்பலாக இருந்து போராடி எல்லாம் ஜாம் பண்ணிட்டு, ஆமாம் பாஸ்டர் சொல்கிறார் 17ஆம் தேதிக்குள்ளே எப்படி முடிக்கும், மேலே போய் பார்க்கும்போது ஒன்றுமே நடக்கலை, அன்னைக்கு மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கு, எப்படி முடிக்கும் தெரியல. அவர் செய்வார். 2 மாதம் இந்த இடத்துக்கு இடம் தேடணும். எனக்கு உங்களுக்கு மறந்துருச்சுன்னா நான் நினைப்புட்றேன். ஜூலை மாதம் கடைசி 25ஆம் தேதி இடத்த காலி பண்ணோம். ஒரு இடத்த காலி பண்ணி கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் போட்டாச்சு. என்ன பண்றது அப்படின்னு சர்ச்சில் நெருக்கத்தை நாட்களிலே கர்த்தருடைய ஒத்தாசைக்காக ஒரு துதி ஆராதனை அப்படின்னு சொன்னோம். நீங்களாம் வந்தீங்க, நிறைய பேர் வந்தீங்க. அன்னைக்கு எல்லா ஆராதனைக்கு எல்லாம் சர்ச்சில் சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4-5 மணி போல் இந்த இடத்துக்கு பார்க்குறோம். என் பார்த்த உடனே அந்த ஓனர்கிட்ட என்னெல்லாம் சொன்னோம். டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுவோங்க, நாங்கள் ஒரு மாதிரி சவுண்ட்லாம் அதிகமாக வரும், என்னெல்லாமோ சொன்னோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஓனர் சொன்னார், ஓகே பரவாயில்ல, நீங்கள் இடத்த எடுத்துக்கோங்க, இது கர்த்தருடைய செயல். நம்ம ஆண்டவர் பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜெப கூட்டமாக வச்ச ஒரு கூட்டத்தை விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் துதி ஆராதனையாக மாற்றினார். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சந்தோஷமாக அங்கே சொல்லும்போது சொன்னேன், நம்ம ஜெபிக்க கூடணும், ஆண்டவர் நன்றியுள்ள ஆராதனையை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? உன்னுடைய கஷ்டத்தின் நாட்களில், உன் போராட்டத்தின் நாட்களில் நீ சோர்ந்து போய் இருக்கும்போது, பயந்து போய் இருக்கும்போது, உன்னை பயப்படுத்துகிற பிசாசை பார்த்து சொல்ல, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோல் அவருடைய தடியனை தேற்றோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீ டெட் எண்ட்ல இருக்கும்போது பிசாசு சொல்லுவான், முடிஞ்சு போச்சு உன் கதை, நீ சாவ போற, உன் குடும்பம் மானம் கப்பல் ஏறிடுச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், நீ வெக்கப்பட்டு போக போற, உனக்கு பணம் இல்லை, 4 பேர் உன்னை பார்த்து சிரிக்க போறாங்க. அந்த நேரத்தில் உனக்கு விசுவாசம் இருக்கும்னா நீ அறிக்கை செய்ய வேண்டாம், நான் வெட்கத்தை அனுபவிக்கிற இடத்துல என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற ஒருவர் உண்டு, நான் பயப்பட மாட்டேன், நான் செத்த கடவுளை ஆராதிக்கல, நம்பிக்கைக்குரிய நபரா இல்லாதவரை ஆராதிக்கல, என் நம்பிக்கையாய் இருக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் எல்ஷடாய் தேவா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவ, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ளவர், மரித்து போன சூழ்நிலையில அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பயமுறுத்துவான், அப்போ நான் விசுவாச அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் போய் நீங்கள் முயற்சி செய்யுங்களா, உங்களை பார்த்து 4 பேர் சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு உன் கதை, அவ்வளோதான், எல்லாம் போச்சு, அப்படியே ஏதோ நீ ஆண்டவரை நம்பி போன போய் சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, என்னை வாழ வைக்கிற தேவன் உண்டு, என்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் உண்டு, அவர் என் வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இதெல்லாம் பிசாஸ் பண்ணலாம், ஆனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆனால் பட் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? வாசிக்கலாம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எல்லாம் அதை சேர்ந்து சொல்லுமா? போங்க, முன்னாடி போங்க. அந்த இன்றைக்குலேருந்து எல்லாம் சத்தமாக சேர்ந்து வாசிக்கலாமா? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமா? 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் திரும்ப சொல்லுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள். இங்கே தான் நமக்கு பிரச்சனையே. சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் போய் சண்டை போட்டது, எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு, எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டு, பலத்தினால ஓடி முட்டி ரத்த கிளறி ஆகி. இந்த சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் ஹைப்பர் ஆக்டிவாக வேலை செய்யும் பாருங்கள், போய் விழுந்து எந்திரிச்சு ரத்த கிளறி ஆக்கி வரும். நம்ம சொல்லுவோம், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ அமைதியாக இரு, உனக்கு தர வேண்டியதை நான் என்ன செய்வேன்?
தருவேன்னு சொன்னேன்னா இல்லையா? நான் அப்படி தான் ஆச்சு. எங்கள் பாப்பா சொல்லி எதையா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நான் ஒன்றுமே செய்யலை, அதுவே விழுந்துச்சு அப்படின்னோம். போய் 4 உருட்டு பெரட்டி கை கால்லாம் இழுத்துட்டு வரோம். நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையில். when God says be quiet, நீ அமைதியா இரு. உங்ககிட்ட நான் செய்ய விருப்பப்பட்டது என்ன? நீ துதி செய், ஜெபம் செய், விசுவாச அறிக்கை செய். இது தவிர எதுவுமே செய்ய வேண்டாம். பிளான் பிலாம் போக வேணாம், வேற எதுவுமே போராட வேண்டாம். நீ செய்ய வேண்டிய காரியம் சொல்லிட்டேன். நான் துதிக்கணும், சொல்லுங்க. குதிக்கணும் மாதிரி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, துதிக்கணும். இந்த சைடு சவுண்ட் வராத, நல்லா சொல்லுங்க. துதிக்கணும், ஜெபிக்கணும், விசுவாச அறிக்கை செய்யணும். இது 3 செய்யும்போது என் வாழ்க்கையில் டெட் எண்டே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நான் போய் அந்த செவத்துக்கு முன்னாடி நின்று கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஜெபிக்கும் போது, விசுவாச அறிக்கை செய்யும் போது மண்ணாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைப்பார். அந்த இடத்துல ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஆரம்பித்து சொல்லுவார், இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிற, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்குமே காண்பதில்லை. ஹல்லேலூயா. எல் ஷடாய் தெய்வம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா?